குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு ரியல் ஸ்டோரி தான். ஒரு ஆப்ஷன் பையிங், அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஒருத்தர் ஒரு வருஷத்தில் 10 லட்ச ரூபாய் இழந்திருக்கார். அவர் நேற்று நம்ம எக்ஸ்பைரி டே முடியும் போது ஒரு 5 மணிக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவர் சாதாரணமாக தான் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அவரோட ஃபுல் எமோஷன்ஸை என்கிட்ட கொட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே தான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கார். இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாராம். பாவம் 29 வயசு தான் ஆகுது. இன்னும் மேரீட் ஆகலை. அப்பா ரிட்டையர்ட் டீச்சர் போல் இருக்குது. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. இவர் ஒரு ஐடி ஃபீல்டில் இங்கே கிண்டியில் தான் எங்கேயோ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாரு. மாதம் ஒரு 40,000 அந்த ரேஞ்சில் சம்பாதிக்கிறேன் சார். ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய 10 லட்ச ரூபா, நான் 10 லட்சங்க ஒரு வருஷத்தில். அப்பா, நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்கிட்ட சொன்னது, அவர் என்கிட்ட எமோஷனாக சொன்னார். நான் இதை ஒரு மோட்டிவேஷனுக்காக இன் ஃப்யூச்சராவது இந்த ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங் இதை பற்றி தெரியாமலாம் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இழந்துடாதீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், இதை நான் அவேர்னஸ்க்காக போடலாமா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு போடுங்க சார் அப்படின்னு தான் அவர் சொன்னார். அவர் பேரை மட்டும் நான் சொல்லலை, பட் அவர் வேலூர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதாவது ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒன்று எனக்கு தெரியும். அதில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ஒன்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்றைக்கி என் வங்கி அக்கௌண்ட்டில் இருந்த 10 லட்ச ரூபா என்கிட்ட இல்லை. எப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒன்று நான் தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க மட்டும்தான் சார் செஞ்சேன். மற்றபடி அதோட ஸ்ட்ராட்டஜியோ அதோட ஸ்கில்லோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒரு போர்ட்டல், இதை வாங்கணும், இதை விற்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டை வச்சு இந்த ஒரு வருஷத்தில் 10 லட்ச ரூபாய் இழந்துட்டேன். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. இது என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் காசும் சேர்ந்தது. என் நிம்மதியாக போச்சு. இது இன்னமும் எங்கள் வீட்டுக்கு தெரியாது. அதனால் என் பேரை தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நான் சொல்லலை. அவருக்கு வயசு 29 தான் ஆகுது. இங்கே சென்னை கிண்டியில் தான் ஒர்க் பண்ணுறாரு, ஐடியில். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. வீட்டில் இவர் ஒரே ஒரு பையன்தான். இவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவு அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வீடு வாங்கணும் சென்னையில், அப்பா அம்மா கூடவே சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நான் இங்கே சென்னையில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வேலூரில் இருக்காங்க. இங்கே சென்னையில் ஒரு வீடை வாங்கிட்டு எங்கள் அப்பா அம்மா கூடவே சென்னையில் இருக்கணுன்றது தான் அவரோட ஒரு ட்ரீம். இப்போ தனியாக இருக்கிறதுனால இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ரேடிங் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யூடியூப்பில் பல வீடியோ இப்படி தாங்க இருக்குது. பல இந்த மாதிரி புதுசாக உள்ளே வரவங்க எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்காமையே யூடியூப்பில் வரக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு மெசேஜு இதை பார்த்துட்டு உள்ளே வராங்க. ஒரு நாளைக்கு 5,000 ரூபா அப்படின்ற ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்து தான் இந்த ட்ரேடிங் அப்படின்றதுக்குள்ளே இந்த மாதிரி புதுசாக வரவங்க லட்சக்கணக்கான அமௌண்ட்டை இழந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5,000, 15,000, 20,000 இப்படின்னு சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ட்ரேடிங்கில். நான் முன்ன ட்ரெயின்லலாம் போகும்போது ட்ரேடிங்கை பற்றி நாங்கள் கற்றுத்தரோம். ட்ரேடிங்க்கு மார்க்கெட்டில் எப்படி பண்ணணும், டெய்லியும் 10,000, 15,000, 5,000 நானே பார்த்துருக்கேன். இந்த லோக்கல் ட்ரெயினில் ஆவடி டு சென்ட்ரல் டு அரக்கோணம் போகிற ட்ரெயின் ரூட்டில் இந்த ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. இது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. இதே மாதிரி யூடியூப்பில் எத்தனை இன்ஸ்டாகிராமில், எத்தனை சோஷியல் மீடியாவில் இதே மாதிரி மெசேஜஸ் வருது. அப்போது பல பேர் இந்த மாதிரி புதுசாக வரவங்க அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க. அதுதான் அவங்களுக்கான ஆரம்பமாக இருக்குது. முதல்ல
நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு இவ்வளோ பேர் அடிபடுறாங்க. நம்ம மட்டும் எப்படி இதில் சாதிக்க முடியும்? நமக்கான அனுபவமே இல்லையே! நம்ம இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமே! அந்த மாரி எண்ணமே வரமாட்டுது. அது வரணும். எல்லாம் தெரிஞ்சவனே இங்கே தண்ணி குடிக்கிறான் டெய்லியும். அவனாலேயே முடியல. புதுசா நீங்க 1 வருஷத்துல எப்படி பண்ண முடியும்? அப்போ உங்களோட எய்ம் தான் என்ன ட்ரேடிங்கில? சூதாட்டம் மாரி தான் உள்ள வந்திருக்கீங்க. சின்ன சின்ன அமௌண்ட் பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில, ஆப்ஷன் பையிங்கில. இத தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோல சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப கஷ்டம். அதனால சின்ன சின்ன ப்ராஃபிட் புடிங்க. அப்படி புடிச்சா தாங்க உங்களுக்கு ட்ரேடிங் பத்தியும் அனுபவம் கிடைக்கும். இது நீங்க பெரிய ப்ராஃபிட் புடிக்கணும்னு எய்ம் பண்ணும்போது, பெரிய லெவல்ல லாஸஸ் தான் வருது. அதனால தான் நான் சின்ன சின்ன அமௌண்ட்டா புடிங்க. அத பழக்கம் பண்ணுங்க. பழக்கம் பண்ணதுக்கப்புறம் பெருசா நம்ம எய்ம் பண்ணலாம். நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றது இந்த ஒரு ரீசன் தான். அதிகப்படியான ப்ராஃபிட் எய்ம் பண்ணோம்னா, நமக்கு இருக்கிற சின்ன சின்ன ப்ராஃபிட்டும் போயி பெரிய லாஸஸ் தான் வரும். சரி, அவர் கதைக்கு வந்துருவோம். இது மாரி அவர் தொடர்ச்சியா இந்த மாரி யூடியூப், சோசியல் மீடியால இந்த மாரி வீடியோக்குள்ளேயே அவர் அதிகப்படியா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அதில இந்த யூடியூப்லேயும், சோசியல் மீடியாலேயும், இந்த ட்விட்டர்லேயும் என்ன வருது? ஒரு பெரிய ஆளு அந்த லம்போர்கினி காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து ஏதாவது ஒரு சொல்லுவார். நான் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் இவ்வளோ பணம் சம்பாரித்து இந்த காரை வாங்கினேன், இந்த வீடை வாங்கினேன், இந்த பஸ்ஸை வாங்கினேன், இந்த ஹெலிகாப்டரை வாங்கினேன், இந்த ஏரோப்ளைனை வாங்கினேன், இவ்வளோ பெரிய வீடு கட்டுறேன், இந்த ஏரியே நான் வளைச்சி போட்டேன் அப்படின்னு கண்டதை உளருவாங்க. இன்னொருத்தர் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டாவே, இன்றைக்கி பாருங்கள் என்னுடைய ப்ராஃபிட் வந்து 1,50,000, 5,00,000, 3,00,000. இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்? அதிகப்படியாக நீங்கள் வேலைக்கே போக வேணாம், டெய்லியும் ட்ரேடிங் பண்ணாவே பெரிய லெவலில் சம்பாதிச்சிடலாம், வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடராக வாங்க. இப்படி கூட நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான வசனங்கள் தான் இந்த மாதிரி இளைஞர்களை, அவருக்கு 28 வயசு தாங்க ஆகுது. 28 வயசில் 10 லட்ச ரூபாய் ஒரே வருஷத்தில் இழக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய வலி. அந்த வலி என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அவரோட வலியை. ஓகேங்களா? அப்போது அந்த கஷ்டம் எனக்கு ஃபீல் ஆகிறதுனால தான் இதை கண்டிப்பாக பேசணும் அப்படின்ற மாதிரி நான் இதை சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக சோசியல் மீடியாலேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், பல நெட்வொர்க்லேயும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்பாவி ஜனங்களை அடமானம் வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த மாதிரி வசனங்கள்லாம் போட்டு அதை பல பேர் அட்ராக்ட் ஆகிட்டு எவ்வளோ பணத்தை இழக்கிறாங்க பாருங்கள். சில பேர் இப்படியே சொல்கிறாங்க, வேலைக்கே போவேன்னா டெய்லியும் 5,000 ரூபாய் இந்த ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் போது, கஷ்டப்பட்டு வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை செய்கிற அந்த மனுஷனுக்கு, அந்த பையனுக்கு என்ன தோணும்? நம்ம மட்டும் முட்டாள் மாதிரி ஏன்டா வேலைக்கு வந்துக்கணும் போய்கிட்டும் இருக்கிறோம், நம்ம ஏன் இந்த ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணம் வருமா வராது? மனுஷனுக்கு அப்படி தானே வரும். அப்படி இருக்கும்போது அவர் முதல் மாதம் ஒரு 20,000 ரூபாய் போடுறாரு. அவருக்கு அதிர்ஷ்டம். எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே அந்த 20,000 லாஸ் ஆயிருந்தால் தப்பிச்சு ஓடிட்டுருக்கலாம். ஆனால் அவரை வந்து மார்க்கெட்டை உள்ளே இழுக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் கூட சேர்ந்து வருது. அந்த 20,000த்தில் ஒரு 12,000 சம்பாரிச்சிடுறாரு. அப்போ 20,000 போட்ட இடத்துல 32,000 சம்பாரிச்சிடுறாரு 2 நாளில். அன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு நைட்டில் தூக்கமே இல்லை. ஏன்னா என்ன நினைக்கிறாருன்னா, அடப்பாவிங்களா இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சு, 20,000 போட்டு 2 நாளில் 12,000 சம்பாதிக்கிற அளவுக்கு ட்ரேடிங் அப்படின்றது ஒன்று நமக்கு இவ்வளோ நாள் தெரியலையே, நம்ம இவ்வளோ முட்டாளாக இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சில ப்ராஃபிட் பண்ணும்போது, நான் இந்த ட்ரேடிங்காக தான் பிறந்திருக்கேன், இந்த வேலைக்காகலாம் நான் போய் சம்பாதிச்சிக்கிட்டு வருமானத்தை பெருக்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, இந்த ட்ரேடிங்கில் ஒரு வருஷத்துலேயே என்னால் பெரிய லெவலில் வந்துட முடியுன்ற ஓவர் கான்ஃபிடென்ட் அவருக்குள்ளே வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, 20,000 போட்டு 50,000 போடுறது கடைசியில் 1,00,000 ரூபா போடுறாரு. 1,00,000 ரூபா போட்டு சில நாள் ட்ரேட் பண்ணுறாரு. அப்போவும் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? அவரோட அந்த கிரீடி 1,00,000 போட்ட இடத்துல மிகப்பெரிய 5,00,000 ரூபாவை 3,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு ட்ரேடிங்கில். அவருக்கு என்ன தோணுது? நான் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் மார்க்கெட்டில்
தப்பு அப்படின்றது என்கிட்ட வரவே வராது, நான் எடுக்கிறதெல்லாம் ப்ராஃபிட்டாக தான் மாறுது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. எவ்வளோ? ஒரு 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 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே. ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு குழந்த 2 நாள் சைக்கிள் ஓட்டுது, அது உழுந்து ஏந்து அதுவே ஓட்ட கற்றுக்குது, எல்லாம் பண்ணுது. அப்போ அந்த குழந்த 2 நாள் கஷ்டப்பட்டு ஓட்டி கீழே விழுந்து அடிபட்டு ஒரு வாரம் கண்டினியூஸாக அப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சிது. ஒரு வாரம் ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தோணும், அப்பா சைக்கிளை ஒரு வழியாக கற்றுக்கிட்டேன்டா சாமி அப்படின்னு. அதே சைக்கிள் கற்றுக்கிட்ட அந்த குழந்தைய பீக் ஹவர்ஸில் ரோட்டில் ஓட்ட முடியுமா? எவ்வளோ கஷ்டப்படும், ஓட்டவே முடியாது. அந்த மாதிரி தான் இவரோட இந்த ட்ரேடிங் ஜேர்னியும். சின்னதாக ப்ராஃபிட் பிடிச்ச இடத்துல அவரோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங்கில் இந்த குழந்த மாதிரி நினச்சி ட்ரேடிங்கிற கடலுக்குள்ளே குதித்து அந்த 2 லட்சமோ 3 லட்சமோ வாஷ் அவுட் 2 மாதத்துலங்க. அதுவும் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ நாள் நம்ம சம்பாரிச்சோமே, எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், எல்லாருமே தப்பு பண்ண தானே செய்வாங்க, அதே தப்பு தான் நானும் பண்ணியிருக்கேன், சரி நம்ம மறுபடியும் காசை டெபிட்டில் போட்டுட்டு மறுபடியும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுது அவருக்கு. அதாவது ஸ்டார்டிங்கில் அவர் சின்ன ப்ராஃபிட் பண்ணும்போது மார்க்கெட் அவரை சோதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இவரோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் உள்ள நல்ல டீப்பாக வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அவரை போட்டு சோதிக்க ஆரம்பிக்குது. இப்படி சின்ன ப்ராஃபிட்டாக எடுக்க போய் அது பெரிய லெவலில் 3 லட்சம் 2 லட்சம்னு ட்ரேடிங்கை பண்ண ஆரம்பித்ததுனால ஒரே நாளில் ஃபஸ்ட்டு நாள் ட்ரேடிங் பண்ணும்போது அவருக்கு 80,000 போச்சான் ஃபஸ்ட்டு நாள். அதாவது ப்ராஃபிட் வந்தபோது இல்லை, லாஸஸ் ஸ்டார்ட் ஆகும்போது. அந்த 80,000 போன அன்றைக்கி அவருக்கு சாப்பிடவே இல்லையாம், தூக்கமே போயிடுச்சான். அப்போ அவருக்கு தோன்றது என்னென்னா, நான் சொல்லுவேனே ஒவ்வொரு ட்ரேடருக்கும் மனசில், எப்பா இந்த லாஸை நாளைக்கே ரெக்கவரி பண்ணணும், இதை நம்ம நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளே இதை ரெக்கவரி பண்ணால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும், இவ்வளோ நாள் ப்ராஃபிட் பண்ண நமக்கு இதை ரெக்கவரி பண்ணுறது என்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது. அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் லாஸு, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறாரு, லாஸு. ஏன்னா அவர் வந்து ரெக்கவரியை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ட்ரேடிங் அப்படின்றது விட்டதை பிடிக்கிற இடம் கிடையாது, டெய்லியும் அது பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இடம். ஒரு வாட்டி இழந்துட்டோம்னா அதை விட்டுடணும். நமக்கு நல்ல பழக்கம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுக்கணும். ஒரு நாளில் 80,000 லாஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள்லேயும் 80,000 எடுக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது 80,000 விட இன்னும் 1.5 லட்ச ரூபாய் கிட்ட தான் போய் முடியும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. உங்களோட எண்ணம் ஃபுல்லாக என்ன இருக்கும், அந்த 80,000 நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் எங்கே அந்த 80,000 ரெக்கவரி பண்ண முடியும்? அடிஷ்னலாக 80,000 விட தான் முடியும். அதே மைண்ட் செட்டு தான் அவருக்கும் வந்திருக்கு. ஸோ இப்படியே அவர் ட்ரேட் பண்ணி அந்த 2 மாதத்தில் அவர் போட்ட அந்த 3 லட்ச ரூபாவும் காலி பண்ணுறாரு. இது மாதிரி பல தப்புகள் தான் புதுசாக வரக்கூடிய பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. நான் கூட லாஸ் பண்ணியிருக்கேங்க. நான் 8.5 லட்ச ரூபா வரையும் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் 2014 வந்தேன், 2019 வரையும் நான் லாஸ்ட்லேயே தான் இருந்தேன். ஆனால் எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள், 5 வருஷம் ஆச்சு அந்த 8.5 லட்ச ரூபா லாஸ் பண்ண. இவருக்கு ஒரே வருஷத்தில் 10 லட்ச ரூபா. நான் போராடுவேன், ஏன்டா லாஸ் பண்ணுறேன், எப்படா லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த கொரோனான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்னால் என்ன, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதே கொரோனா நவம்பர்லேருந்து தான் நான் ப்ராஃபிட்டுக்கே உள்ளவே வரேன், ப்ராஃபிட்டுன்ற அந்த ஜோன் உள்ளே வரேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த 5 வருஷத்தில் அதிகப்படியான நான் ட்ரேடிங் பண்ணுற நேரத்தில் ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டெப்த்தை அனுபவம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும், கற்றுக்க முடியும். ஏனோ தானோ எவனோ செத்தான்லாம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணால் சத்தியமாக வேலைக்கு அதை தான் அவரும் அங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அங்கே ட்ரேடிங் மாதிரி பண்ணலை, விட்டதை பிடிக்கணும், அந்த விட்ட காசை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பழிக்கு பழி வாங்க ஆரம்பித்து ட்ரேடிங் பண்ணுறாரு. மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, மார்க்கெட்டுக்கிட்ட ஏதாவது உணர்ச்சி இருக்கா? நீங்கள் அழுதாலும் சரி, நீங்கள் சிரித்தாலும் சரி, மார்க்கெட்டு அதோடய வேலையை டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க போகுது.
ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு அதுக்கிட்ட நீங்கள் அழுதாலும், நான் டெய்லியும் ஜெயிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சிரித்தாலும் மார்க்கெட்டுக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. ஸோ இது மாதிரி அவர் கண்டினியூஸாக பண்ணி அவர்கிட்ட இருக்கிற டோட்டலாக அவர்கிட்ட இருந்த காசு போய் அவங்க அப்பாவோட சேவிங்ஸ் அதையும் எடுத்து 10 லட்ச ரூபா ஒரே ஒரு 1 இயரில் காலி பண்ணிட்டார். இது அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. அப்போது அந்த பையன் 28 வயசில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த வயசுலேயே அவனுக்கு எவ்வளோ பெரிய மனவேதனை அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதாவது சில ட்ரேடர்களுக்கு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளே தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இவன்லாம் பாவம் 1 இயர் தான் ஆகுது, என்ன தான் சொன்னாலும் அவனுக்கு புரிய போகிறதில்ல. இது சரியாக போயிடும், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், அடுத்த ட்ரேடில் பிடிச்சிடலாம், இந்த மாதிரி வசனங்கள் தான் புதுசாக வரக்கூடிய ட்ரேடரை பெரிய லெவலில் நாசனம் வந்து அவங்க லைஃப்பையே சிதைக்குது. ஓகேங்களா? ஒரு நாள் நிஃப்டி 50 எக்ஸ்பைரி வருது, எத்தனை பேர் இன்றைக்கே எக்ஸ்பைரி தான், எத்தனை பேர் இன்றைக்கி ஓடிஎம்மில் போயிட்டு ஹை ஓவர் லாட் எடுத்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள்லேயே ஐடிஎம்லேயோ ஓடிஎம்லேயோ ட்ரேட் பண்ணி மோர் தென் லாட்ஸ் எடுத்து மினிமம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எத்தனையோ பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? எவ்வளோ நேரம்? அந்த ½ அன் ஹவருக்காக 3லேருந்து 3:30க்குள்ளே 3லேருந்து 3:30க்குள்ளே இழக்கக்கூடிய அமௌண்ட்டு 2 லட்சம் 1 லட்சம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? அப்போ இங்கே டோட்டலாக என்னவா இருக்குது? க்ரீடியாக தான் இருக்குது. அவங்க ட்ரேடிங்கை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக பார்க்கல, ஒரு கேம்லிங்காக பார்க்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி புதுசாக வரக்கூடியவங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுகளை தோற்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லூசரோட ஹிஸ்ட்ரியை பார்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி யாரும் போடுறதும் கிடையாது. அதிகப்படியாக எல்லாருமே வந்து ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி, அவங்கள உள்ளே இழுக்கிற மாதிரி வசனங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் போடுறாங்க. அதனால தான் அவங்க அதை மட்டும் பார்த்து உள்ளே வராங்க. எத்தனை பேர் தோற்றுக்கிட்டுருக்கான், எத்தனை பேர் தெருவுக்கு வந்திருக்கான், எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்கான், எத்தனை பேர் கையில் இருந்த காசை மார்க்கெட்டில் தொலைச்சி விட்டு கூலி வேலைக்கு போகிறவன் எத்தனை பேர் இருக்கான், டெய்லியும் தூங்கும் போது தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுறான் எத்தனை ட்ரேடர்ஸ் இருக்கான், எத்தனை பேர் கடன் வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்கான், எத்தனை பேர் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி அந்த காசை டிமேட்டில் போட்டு அதையும் தொலைச்சி விட்டு கிரெடிட் கார்டுக்கு பயந்துக்கிட்டு ஏரியா விட்டு ஏரியா போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. புதுசாக நீங்கள் உள்ளே வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கற்றுக்குங்க மார்க்கெட்னால் என்ன. அதுவும் நீங்கள் ட்ரேடிங்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். ஓகேங்களா? இது மாதிரி புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஜேர்னல் உள்ளே வந்துட்டிங்கன்னா, அந்த ஜோன் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனேயுமே பெரிய அமௌண்ட்டு ஏன் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடிங் தான் பண்ண போகிறீங்கன்னா 1 மாதம் அதை உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸு லைவில் உட்காருங்க, ட்ரேடே பண்ணாதீங்க. வாட்ச் பண்ணுங்கள், 1 மாதம் வாட்ச் பண்ணுங்கள், 2 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத பாருங்கள். இந்த கேண்டில் இது வரையும் போயிட்டு ஏன்டா அங்கேருந்து இறங்குது, அதுக்கப்புறம் அவ்வளோ வேகமாக வந்துட்டு இங்கேருந்து ஏன்டா மறுபடியும் மேலே ஏறுது அப்படின்றதெல்லாம் கற்றுக்குங்க. கண்ணால் பார்க்குற விஷயத்தை விட அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ட்ரேடிங்கில் பண்ணும்போது அந்த அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். சில பேரெல்லாம் இந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் அவங்க கோர்ஸாக சொல்லி தருவாங்க. ஸோ அதை படிச்சுட்டு வரவங்களுக்கே இங்கே லைவில் வந்து திணறும், பண்ண முடியாது. அங்கே பார்க்கும்போது ஈஸியாக இருந்து இங்கே ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்க தான் அதிகம். ஸோ கோர்சஸ் போயே அவங்களால முடியாத போது நீங்கள் ஒன்லி யூடியூப் மெசேஜை பார்த்துட்டு யூடியூப்பில் ஒருத்தர் பேசுறதை கேட்டுவிட்டு ஒரு வருஷத்தில் 10 லட்சம் இழக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி நியாயமா அப்படின்னு நீங்கள் புதுசாக வரக்கூடிய இனிமேலாவது வரக்கூடியவங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டுங்க. இது நமக்கு செட் ஆகுமா? நம்ம இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மாதிரியே இதை பண்ணல, ஒரு கேம்லிங் மாதிரி பண்ணுறோம், இது நம்மளால் முடியாது, என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கான பயிற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணும். அட்லீஸ்ட் 3 மாதம் லைவ் ட்ரேடிங் 9:15 3:30 வரையும் சார்ட்டை உட்காந்து பாருங்கள் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
இதை தான் அது ரொம்ப டீப்பாக போச்சு. அவ்வளோ டீப்பாக போனால் அது டைம் போய்கிட்டே இருக்கும். இப்போவே இது 20 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற இடம் கிடையாது. ஈஸியாக பணத்தை விடக்கூடிய இடம். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்கு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா, ஒழுக்கம் உங்கள்கிட்ட இல்லைன்னா, டிசிப்ளின் உங்கள்கிட்ட இல்லைன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பணம் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை ட்ரேடிங்கில். ஓகேங்களா? நீங்கள் நல்ல ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரேடிங் இந்த செட்டப் வந்ததுனால எடுத்தேன், அதில் லாஸ் வருது அப்படின்னா அது அக்செப்டபிள். கேண்டில் ஏறுது இறங்குது, இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணி இவ்வளோ லாஸ் பண்ணேன்னா அது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அவரோட அந்த வலி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இனிமேலாவது புதுசாக வரக்கூடிய பிகினர்ஸ் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் சும்மா ஒரு 1000 2000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுங்கள். அது என்னவா மாறுது, எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுங்க. இந்த ட்ரேடிங்கில் யார் என்ன சொன்னாலும் பணம் இழக்க போகிறது உங்கள் பணம் தான். இழந்ததுக்கப்புறம் தான் அந்த வலி பயங்கரமாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கும்போதெல்லாம் தெரியாது. ஏன்னா ட்ரேடிங்கில் அடுத்த கட்டம் என்ன இருக்குன்ட்டு நமக்கு சொல்ல முடியாது. நம்ம என்ன நினைப்போம், சரி அடுத்த இதில் பிடிச்சிடலான்னு தான் நினைப்போம். ஆனால் அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா 3:30 மணிக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் வரும் பாருங்கள், உங்களையே போட்டு அது என்ன சொல்லும், உங்களையே போட்டு சுடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் போய் ட்ரேடிங்கில் பண்ணி பணத்தை விட்டுறாதீங்க. முதல்ல ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங் அப்படின்றது மார்க்கெட்டு டைமென்ஷனே ஆப்ஷன் பையர் தோக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இதை பல வாட்டி சொல்கிறேன். ஏன்னா அதில் டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது. அது ஆப்ஷன் பையருக்கு எதிரி. நீங்கள் ஒரு ப்ரீமியமை வாங்கிட்டு ஒரு 1/2 hour மார்க்கெட் எங்கேயுமே போகலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாஸஸ்க்கு தான் வரும். ஸோ மார்க்கெட் டைமென்ஷனே ஆப்ஷன் பையர் தோக்கிற மாதிரி தான் டிசைனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி 10 லட்சம் அதை சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு மனசே ஆற மாட்டுது. இந்த 10 லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது என்ன மாதிரி வேலைக்கு போகிற எல்லாருக்குமே தெரியும். அனாவசியமாக ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை விடுறது ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஸோ புதுசாக வரக்கூடிய பிகினர்ஸ் தயவு செஞ்சு ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம், குறிப்பாக ஆப்ஷன் பையிங்கை பற்றி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைவில் மினிமம் லாஸ் மினிமம் ப்ராஃபிட் அந்த ரேஷியோவில் ட்ரேட் பண்ணுங்கள். ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளில் தெருக்கோடிக்கு நின்றுடணும். இது உண்மை. இப்போ இந்த நண்பர் மட்டும் இல்லை, இது மாதிரி எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க. நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு ஒரு 10 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 10 மாதத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. நான் இது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணங்க, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 50 பேர் என்கிட்ட பேசியிருந்தா அதில் ஒரு 10 பேர் தான் நான் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 40 பேர் மெஜாரிட்டி லாஸஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேலையாவது பிகினர்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வீடியோவை போடுறேன். நீங்கள் யாராவது இதே மாதிரி ஜஸ்ட்டு கேண்டில் ஏறுது இறங்குது, ஃப்ரெண்ட்ஸு உள்ளே கூப்பிட்டு வச்சாங்க, இல்லை யூடியூப்பில் பார்த்து நான் வந்தேன், யூடியூப்பில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொன்னாங்க, சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, ட்விட்டரில் சொன்னாங்க அப்படின்றத நம்பியெல்லாம் வராதிங்க. உங்களுக்கு நல்ல டெப்த்தாக நாலேஜ் இருக்கா, இது இப்படி போனால் இப்படி தான் ஆகும், அடுத்தது என்ன பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் அப்போ ட்ரேடிங் வாங்க. அப்போ அதில் லாஸ் பண்ணாலும் மனசு ஆறும். நம்ம கரெக்டாக தான் பண்ணோம், மார்க்கெட் நமக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். எதுவுமே தெரியாமல் ஒரு வருஷத்தில் 10 லட்சம் இழக்கிறது சகிச்சுக்கொள்ளவே முடியாத ஒரு செயல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த ஆடியோ புதுசாக பிகினர்ஸ்க்காக தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு புதக்குழி கடல். அதில் சிக்கிக்காதீங்க. இங்கே நல்ல நீச்சல் தெரிஞ்சவனே, பெரிய போட்டில் போகிறவனே, பெரிய ஷிப்பில் போகிறவனே கடலோட அலையில் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் புதுசாக மாட்டிக்காதீங்க.
பிகினர்ஸ் ப்ளீஸ் கேர்ஃபுல். இந்த வீடியோ பிகினர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.